இல்லையக்கா, உனக்கு நான் மாப்பிள்ளைய பார்த்துவிட்டே தெரியுமா? இன்னும் 5 நிமிஷத்துல மாப்பிள்ளைக்காரன் உன்னை பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறியான். நீ கவலையே பட வேணாம். இனிமேல் அவன் கையில உன்னைய புடிச்சு கொடுத்துட்டாங்க, பாருமே குறைஞ்சு போயிரும்க்கா. ஏண்டா கருவாயா, இந்த வயசுல எனக்கு எதுக்குடா கல்யாணம்? எனக்கு என்ன இப்ப வயசா கூடி போச்சு? இந்த அந்த பின்னாடி நிக்கிறேன் பெரு தடியன், அவன் அளவுக்கா வயசு கூடி போச்சு. இன்னும் நிறைய வருஷம் கிடக்குதுல எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு. நான் அப்ப பண்ணிக்கிறேன், இப்ப எதுக்கு எனக்கு மாப்பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்க? வேணாம். ஏக்கா நீ வேற யாக்கா, அவன் கிடக்குறியா அந்த தடி பையில எதுக்கு போய் இழுத்துக்கிட்டு கிடக்குற? அந்த பையன் முத்தின கேசு பார்த்துக்க, அவையெல்லாம் ஒரு முத்தின கத்திரிக்காவோ மாறிட்டியான். இனிமேல் அவனுக்கு கல்யாணம் நடக்குமான்னு கூட தெரியல, அவனோட உன்னையே ஏக்கனை போட்டுக்கிட்டு இருக்க. நீ கிளி மாதிரிக்கா. இப்பவே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் பாரம்பூரா குறைஞ்சு போயிரும்ல. என் கிளி அக்காவுக்கு கல்யாணம் ஒன்னா எனக்கு ரொம்ப ஆசை, அதான் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேன். தடினே நீ எப்பனே வந்த? நீ என்னை முத்திர கத்திரிக்கான்னு சொல்லிக்கிட்டு இருந்தே, அப்பவே வந்துட்டேன்டா. ஆளுகளை பாரு, நான் உனக்கு முத்திர கத்திரிக்காவ? எனக்கும் இளம் வயசு தானே, இதெல்லாம் வாலிப வயசு தானடா. 42 வயசுங்கிறது அதுக்குள்ள உனக்கு வயசாயிட்டுன்னு அர்த்தமா? அப்படிலாம் இல்லடா கருவாயா. அப்பவே 60 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் இப்ப பண்ணா என்ன தப்பு? என்னையெல்லாம் அப்படி சொல்லாத. ஆமா, இப்ப கருங்குழலிக்கு கல்யாணம் அவசியமா சொல்லு? ஆமா, அவசியம்தான். கல்யாணம் அவசியம்தான். இன்னும் 5 நிமிஷத்துல மாப்பிள்ளை வந்துருவானே. அந்த மாப்பிள்ளை பேரன் வந்துருவான், உன் பேரன், வருங்கால பேரன். நீ அவனை பேரன் தான் கூப்பிட்டாகணும், சரியாமனே? ஆளுகளை பாரு, என்ன கழுகு பருவ பாக்குற? முள்ளிய தோண்டி பிடிவேன் பாத்துக்க. போனா முத இங்க இருந்து. ஆளு மூஞ்சியும் பாரு. பாக்குறேன் என்னைய விட எப்படி ஒரு அழகான மாப்பிள்ளையை தூக்கிட்டு வரான்னு பாக்குறேன். என் அழகுல மிஞ்ச யாரா இருப்பா அந்த உலகத்துல? வரட்டும் பாக்குறேன். நானும் 5 நிமிஷத்துல வந்துருவான்ல, அவன் எவன் நின்று பார்த்துட்டு தான் போவேன் நானு. அட, இவன் எதுக்கு வந்திருக்கிறியா? இந்த டீ கடை பாட்டிலவே. ஓகோ, ஒருவேளை இவனாதான் மாப்பிள்ளையா இருப்பானோ? அட பாவி சண்டாளா, என் கோதாவரி ஏமாத்தி என்கிட்ட இருந்து பறிச்சு போட்டு இப்ப கருங்குழலையும் பொண்ணு பார்த்துக்கிட்டு கிடக்குறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம்? ஊர் முழுக்க பொண்ணு பார்க்கறதே வேலையை சுத்திக்கிட்டு அலையிறியா நீ? ஏமா கருங்குழலி கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வாமா. சண்டால பையலே, என் கோதாவரியை கைப்பற்றுறது உனக்கு பத்தலையாடா? இப்ப கருங்குழலியுமா? உன்னை சும்மா விட மாட்டேன். கல்யாணதாசனா எல்லா பொண்ணுகளையும் பார்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிறியா நீ? எத்தனை பொண்ணுங்களை இது மாதிரி பார்த்து வச்சிருக்கிறான்னு தெரியலையே. தினைக்கு போய் பொண்ணு பாப்பியான், புரோக்கரை கையில போட்டு வச்சுக்கிட்டான் போல. இவனை சும்மா விட்டா இப்படியே தான் சுத்திக்கிட்டு இருப்பான். இந்த வாரம் இரு. ஏய் இங்க வர்றா, திரும்பினியே. ஏண்டா, உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். இல்ல தினம் புரோக்கரை பிடிச்சி கையில போட்டுக்கிட்டு தினம் பொண்ணு பார்த்துக்கிட்டு அலையிறியா நீ? உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஆளை முகரையும் பாரு. இங்க பாரு, மரியாதையா பேசிக்க. அப்புறம் நானும் மரியாதை பேசி பிடிப்பேன். ஆளை பாரு, யாருக்கிட்ட என்ன ஒருத்தரா பேசிக்கிட்டு இருக்க? பேசாம இங்க கிளம்பு முத. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? உனக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு கேக்குறேன். இப்ப எதுக்கு என் சைக்கிளை தூக்கி போட்ட? ஐயோ, என் சைக்கிளை தூக்கி போட்டுட்டானே. உனக்கு என்ன தைரியம் தான் என் சைக்கிளை தூக்கி போடுவ? யாரா நீ? என்கிட்ட வந்து தேவையில்லாம வந்து சட்டை போட்டுட்டு கிடக்குற? அது கோதாவரி லவ் பண்ணுச்சுல்ல, அவன் தானே நீ? ஏ தடியா, பேசாம போறியா இல்லையா? அப்ப நீயே தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற. கருக்குழலியே, கோதாவரிய போன வாரம் தான் பொண்ணு பார்த்தியா? கோதாவரிய புடிச்சு போய் கல்யாணமும் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியா? அப்புறதுக்கு இப்போ உடனே வந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கியா இவன்? அதுக்காக தானே 4 தட்டுன்னு உன சும்மா விட மாட்டேன் இரு. இதே போல பழகிறியா? 4 அடி வாங்கினாதான் நீ அடுத்த தடவை வீட்டுல வர மாட்டேன். ஆளை முகரையும் பாரு. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? கருவாயா கொஞ்சம் சீக்கிரமா வாடா கருவாயா. ஐயோ, என்னாச்சு இந்த பையலுக்கு? எதுக்கு இவனை போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்குறியா? ஐயோ, தடியண்ணே எதுக்கு அவனை போட்டு அடிக்கிற? சும்மா கோதாவரியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் போத வாரம். ஓனாரும் கூட மாப்பிள்ளை பார்த்தல நீ தானே வந்து சொன்னேன்ட்ட. இந்த வாரம் கருங்குழலியே மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கியான். பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கியான். அதனால தானே 4 தட்டுனேன். தடியனே, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த ஆளு டீ கொடுக்கறதுக்காக வந்தாரு, நான் தான் அனுப்பி வச்சேனே. இங்கே மாப்பிள்ளை வீடு வரப்போறாங்கட்டு ஒரு 5 பேத்துக்கு டீ எடுத்துட்டு வா வீட்டுக்குன்னு சொன்னேன். அதுக்கு அந்த ஆள் வந்துருக்கிறியா? எதுக்கு தேவையில்லாம அந்த ஆளை போட்டு அடிச்ச? ஐயோ பாவத்தா, அந்த ஆளு தேவையில்லாம அடி வாங்குறியா? சந்தேகத்துக்கு ஒரு அளவு வேணாமா? பாவம், அந்த ஆளு நேர்மையான ஆள் தானே. ஐயோ, நீ 5 நிமிஷத்துல வந்துருவாங்க சொல்லுமோ நான் அப்படி நினைச்சிட்டேன்டா. இப்போ ஒன்றும் இல்லை, சைக்கிளை உனக்கு நான் அங்கிருந்து எடுத்து கொடுத்துட்றேன். பார்த்து பத்திரமா வீடு போய் சேரு. என்ன இனிமேல் எது பண்ணுறதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போடணும். நான் தப்பா நினச்சி விட்டேன்டா, மன்னிச்சுக்க. என்ன போப்பா போ, வீட்டுல எல்லாம் சொல்லி ஆளை கூப்பிட்டு வரக்கூடாது, போப்பா. நான் பாட்டுக்கு செவனேன்னு டீ குடிக்க வந்தவன என் சைக்கிளை தூக்கி எரிஞ்சு என்னைய எவ்வளவு அவமானப்படுத்திருக்கிற? உன்னைய சும்மா விட்டுட்டு போவேனா நானு? இனி நீ வாழ்க்கையில இதை மறக்கவே கூடாது. அடியா அடிக்கிற அடி இப்ப நான் தூக்குற வீசுல அங்கிட்டு போய் உழுவப்பா இருப்ப. ஐயோ, கழுத்து வளைஞ்சுக்கிட்டு போறானே. என்னைய பாவனை விட்டுறியா? தெரியாதனமா அடைச்சு புட்டியான்.
கருக்குழலியாக்கா என்னக்கா கொஞ்ச நேரத்துல இவ்வளோ பிரச்சனை? எப்ப எப்ப எப்பா தாங்க முடியல. சரி மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அதனாலதான் சொல்லிட்டு போனதான் தான் வந்தேன். சரிடா கருவாயா, போயிட்டு வா நீ பத்திரமா. ஏண்டா மாப்பிள்ளைலாம் வேணாண்டா எனக்கு, இப்போ கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 1 2 3 4 5 6. என்னது இதே? இந்த ஆளுக்கு அடிச்சடியில பைத்தியம் எதுவும் பிடிச்சிக்கிச்சா? இப்படி வந்து வீட்டு முன்னாடி குளிச்சுட்டு கிடக்குறியா? தடியண்ணே என்னாச்சா? என்னடா கருவாயா, நானே முடியாம குதிச்சுக்கிட்டு கிடக்குறேன். எப்படியாச்சும் வெயிட்டை குறைக்கணும்டா, அப்பதான் உடம்பு நல்லா இருக்கும். அதுக்காக என்ன காலையில தானே வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணுவாங்க, இப்ப சாயந்தர நேரத்துலயானே வெயிட் குறைச்சிக்கிட்டு இருப்ப? ஏனே நீ வேற காலைல தானே 4-5 பிரியாணி தின்றுப்ப. இதை வச்சே ஏதாச்சும் ஒரு கறக்கணுமே. தடியண்ணே உனக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்றேன், செஞ்சா 2 நாள்ல வெயிட் குறைஞ்சிடும். என்னது 2 நாள்ல வெயிட் குறைச்சிருமா? சொல்றா. நான் இந்த மாதிரி கையை தூக்கி இருக்கேன் பாத்தியா, இந்த மாதிரி எல்லா கையும் காலையும் இப்படி நகட்டி வச்சுக்க. இப்படி ஜக்குன்னு தினமும் நீ குதிச்சேனா நல்லா வெயிட் குறைஞ்சிரும். அது நைட்டு 1 மணிக்கு. என்னடா கருவாயா இது வரவே மாட்டேங்குது எனக்கு மட்டும். நான் பண்றத பாருனே, நல்லா கை கால் ஆட்டி ஆடணும், அப்படின்னா தான் வெயிட் குறையும். சும்மா கை கால் ஆட்டாம இது பண்ணா வெயிட்லாம் குறையாது பாத்துக்க. வந்துருச்சு. இப்படி மட்டும் பண்ணா கொஞ்ச நாள்ல வெயிட் குறைஞ்சிருமா? ஆமா, நீ முக்கியமா நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு பண்ணு. நான் சொல்ற வார்த்தையை சொல்லிக்கிட்டே பண்ணணும், சரியா? நான் கெடாயேனே சொல்லிட்டு பண்ணேன், அப்பனா தான் உன் மண்டையில உரைக்கும். அதனால நாளிலிருந்து செய்ய ஆரம்பி, இன்னைக்கு நைட்டே செய்ய ஆரம்பினே. கண்டிப்பான கருவாயா, இன்னைக்கு நைட்டே செய்ய ஆரம்பிக்கிறேன், கவலையே படாது. என்ன பாட்டியே கொஞ்சம் சீக்கிரம் வெளியே வா, ரொம்ப அவசரம் பாட்டியே. இல்லை கருவாயம்பில்ல, என்னெல்லாம் இது நைட்டு 12:30 வந்து எழுப்பிட்டு கிடக்குறேன், எனக்கு பயமா கிடக்குது. பேய் மாதிரி ராத்திரி வந்து எழுப்பிட்டு கிடக்குறேன். என்ன விஷயம்லாம் சீக்கிரம் சொல்லு, எனக்கு வெளியே நிற்கவே பயமா கிடக்குது பார்த்துக்க. நம்ம தடியே இருக்கால, தடியே அவனுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு. உன்கிட்ட கெடா ஆடு வேணும்னு கேட்குறியான். அங்கே சொல்லி அவன் வீட்டு முன்னாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கே கிளவியே. நான் மட்டும் அதை பார்க்காம வந்தேன்னு வச்சுக்கோ, உன் வீட்டு முன்னாடி நாளையிலேருந்து ஆட ஆரம்பிச்சிருப்பியான். இன்னைக்கு அவனுக்கு மட்டும் ஒரு கெடா கொடுத்துட்டோன்னு வச்சுக்கவே, நாளிலேருந்து ஆட மாட்டியான். அவன் வீட்டு பக்கத்தே போயிடுவான் பார்த்துக்க. இல்லைன்னா நாளிலேருந்து இங்கே வந்து ஆடுவேன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறியான். பயமா இருக்குது. நீ வேணா நம்மளேனா வா, நான் வேணா காட்டுறேன். ஐயோ என்னது பேசாம தூங்கிருக்கலாம், இப்போ என்னென்னமோ எந்திரிச்சு எழுப்பிட்டு சொல்றீல, எனக்கு பயமா கிடக்கு. எங்க வா பாப்போம், அவன் உண்மையிலே அப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு கிடக்குறான பாப்போம், வேமா வா. கெடாயா. ஐயா ஆமல கெடானே சொல்லிக்கிட்டு ஆடிக்கிட்டு கேட்கானே. அவட கடவுளை இப்படி கூட பேய் பிடிச்சா சொல்லுமாக்கோ. ஐயோ கருவாயும் மேலே நான் எப்படியாவது கெடாயை கொண்டு வந்து கொடுத்துட்றேல. இவனை தயவு செஞ்சு வீட்டுக்கிட்ட வந்து ஆடணும்னு சொல்லி எனக்கு பயமா கிடக்குது. சும்மாவே ஒத்தையில தூங்குறதுக்கு எனக்கு பயமா கிடக்கும் பார்த்துக்க. ஆமா கிளவிய, பேசாம ஒரு கெடாட உனக்கு ஓட்டி விட்டு வந்துருவான். ஆனா அம்மா அதுக்கப்புறம் தப்பிச்சுக்கோம்ல. சரி வா போவான். இல்லை கருவாயம்பேலே ஆமலும் முதஞ்சு எடுத்து விட்டு போவான், திரும்பியே போறியான். அப்புறம் நம்மளை பிடிச்சிக்கிட்டு சொங்கு கூச்சிக்கிட்டு கிடந்தேன்னா போச்சு. அப்பா கருவாய் சொன்ன மாதிரி இப்படி டான்ஸ் ஆடினா 1 கிலோ என்ன 10 கிலோவே சீக்கிரம் குறைஞ்சிரும் போல. நல்லா இனிமேல் கை கால் ஆட்டி டான்ஸ் ஆட போறேன். டான்ஸ் ஆடினாலே வெயிட் நல்லா குறையுதே அப்பா, நல்லா வேர்த்து ஒழிகிடுச்சு அப்பா. இல்லை என்ன செஞ்சு கொடுத்தா தின்னல, ஏழை நீ போட்டு பாடா படுத்துற. உனக்கு இது செஞ்சு தரதே பேச்சா திங்கிறியா இல்லையா பண்ணிக்க. பாட்டி நான் என்ன உன்ட்டு கேட்டு நீ என்ன செஞ்சு வச்சிருக்கிற? நான் மீன் புட்டு கேட்டா நீ வெள்ளை புட்டு செஞ்சு வச்சிருக்கிற, அரிசி மாவு புட்டுது. எனக்கு இது வேணும், மீன் புட்டு தான் வேணும். மீனுக்கு இப்போ நான் எங்கே போவேன்? உன்னை சமாதானப்படுத்திருக்கிறதால அரிசி புட்டு செஞ்சு வச்சேன். அதுவும் கிடையாது பார்த்துக்க, ஒழுங்கா தின்னு புட்டு பள்ளி எடுத்து கிளம்பிப்போ. என்னால் முடியவே முடியாது, எனக்கு மீன் புட்டு வந்தே ஆகணும். கருவாயம்பேலே பாருல இந்த பையன் என்ன அனுபவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானு. மீன் புட்டு வேணும்னு கேட்டால நான் வெள்ளை புட்டு செஞ்சு கொடுத்தேன், அரிசி மாவு புட்டு. அதை தின்னுபுட்டு போகணுமா இல்லையா? எனக்கு அது வேணா இது வேணா நான் அடமுடிச்சுட்டு கிடக்குறியாம்ல. அண்ணா நீயாவது சொல்லு, மீன் புட்டு செஞ்சு தர சொல்லு அண்ணா. ஆட்ட இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. இப்பவே போய் நாம தடியட்ட இதை பத்தி பேசுவோம். இல்லை அவன் பாட்டு கிளம்பி விட்டியான் பார்த்தியா? இதுதான் எது பிரச்சனைக்கு எவனையும் கூப்பிடக்கூடாதுங்கிறது பார்த்தியா? உனக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னு நினச்சி அவன் பாட்டுக்கு போயிட்டேன். பேசாட்டு கொடுக்குறது தின்னுபிட்டு போயிடுனா இதுவும் கிடைக்காது பார்த்துக்க. பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, கிளம்பல. ஏவி எனக்கு பள்ளிக்கூடம் இல்லை, எனக்கு இன்னைக்கு லீவு. சாரு குட்டி கருவாயினா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு, அதுக்காக தான் வந்திருக்கிறேன். சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விடுங்க. இல்லை பள்ளிக்கூடம் இல்லைன்னு இந்த பையன் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா? ஏன்னா ஏமாத்திட்டு கிடக்குறியா இந்த வயசுல? நீ ஒழுங்கா கிளம்பல. இல்லை அது நல்லா படிக்காதவங்களுக்கா ஸ்கூல் பார்த்து வச்சிருக்கிறாங்க. நல்லா படிக்கிறவங்களுக்குன்னா இன்னைக்கு விடுப்பு முறை எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் நல்லா படிக்காத பையன், அதனால ஸ்கூலுக்கு போவியா? என்ன கூட சேர்த்து இழுத்துக்கிட்டு இருக்காதடா.
அப்படா உனக்குமா முதல்ல ஸ்கூல் வைக்கணும், ஒழுங்கா வரியா இல்லையா? சார் உன்னைய கூட்டிட்டு வர சொன்னாரு, இல்லைன்னா தூக்கிட்டு வர சொன்னாரு. ஏய் நான் பலமானவே, என்னையெல்லாம் உன்னால தூக்கிட்டு போக முடியாது, போ போ. நானும் எவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கேன், இதே பிளானா ஓட்டிக்கிட்டு கிடக்குறியா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக உனக்கு விடவே மாட்டேன், வாடா போவோம். இந்த பையன் பள்ளி எடுத்து வச்சுக்கிட்டே பள்ளிக்கூடம் இல்லைன்னு ஓப்பி அடிச்சுக்கிட்டு கிடக்குறியா? இந்த பையனை 4 தட்டி தட்டி இனிமேல் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுறணும்ப்பா. கருவாயா, நீ சொல்ற ஐடியா கூட நல்லா இருக்குடா. நீ சொன்ன மாதிரியே நம்ம மீன் புட்டு கடை வைப்போம். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், அந்த மீன் புட்டுல முள்ளா இருக்காதா? அதுதானே எனக்கு பிரச்சனையா இருக்குது. என்ன மீன் வாங்கலாம் எதுவுமே எனக்கு தெரியலடா. தடியனே நீ கவலைப்படாத, நான் மீன் வாங்குற கடையில கேட்டுதான் வந்தேன். மத்தி மீன் விலை கம்மியா தான் இருக்குமா, நம்ம அதே வாங்கி புட்டு செஞ்சு போடுவோம். என்ன நீ கவலையே படாத, நம்ம புட்டு கடை ஓகோன்னு போகும்னே, வா போவோம். ஆமாண்டி கருப்பு குட்டி, இன்னிலிருந்து நம்ம வாழ்க்கை அசத்தலா போகுது. வா வா நம்ம கடையை திறப்போம், வா. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க, மீன் புட்டு ரெடியா இருக்குது, வாங்க. ரொம்ப ருசியா இருக்கும், மீன் புட்டு வாங்கி சாப்பிடுங்கம்மா, வாங்க வாங்க. அத்தோ மீன் புட்டு சாப்பிட்டு பாரு, ரொம்ப ருசியா இருக்கு தாத்தா, இப்பதான் தயார் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறோம். அடடா, இந்த நைட்டுக்கு மீன் புட்டு சாப்பிட்டா கூட நல்லா நிம்மதியாக தான் இருக்கும். சரிடா, ஒரு தட்டை போட்டு கொண்டா எனக்கு. உட்காரு, சூப்பரா இருக்கும். இந்த மீன் புட்டு மட்டும் நீ சாப்பிட்டு வச்சுக்க, தினமும் ஒரு ரூபா பார்த்துக்க. சீக்கிரம் சாப்பிடுந்தா. ஐயோ, முள்ளு புள்ள குத்துது. இந்த பயலுக்கு என்னத்தை போட்டு செஞ்சு வச்சிருக்கானுங்க தெரியல. மீன் புட்டு இப்படியா குட்டிக்கிட்டு கிடக்கும்? என்னையா சாப்பிடாம எடுத்துருச்சுட்டா? சாப்பிட வேண்டியதானே? எங்க கை பக்கம்லாம் சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கும் பாத்துக்க, அந்த அளவு மாதிரி இருக்கும். நீ என்ன பாதியில எந்திரிச்சு விட்ட? ஏண்டா லூசு பயலுகளா, உங்களுக்கு மீன் புட்டு செய்ய தெரியுமா தெரியாதா? இது என்ன மீன்லடா மீன் புட்டை செஞ்சுட்டு வந்தீங்க, இம்புட்டு முள்ளா கிடக்குது. ஐயப்பா, இப்படி மீன் புட்டு செஞ்சு வச்சிருக்கிறானுங்களே, உலகத்துல யாரும் இப்படி செஞ்சு நான் பார்த்ததில்ல. என்னையா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா? மீன் புட்டுனா இப்படித்தானே இருக்கும், கொஞ்சம் நெஞ்சம் முள்ளு வந்தா தூக்கி போட்டு சாப்பிடணும். அதை விட்டுட்டு பார்க்காம நீ பேசுற லபக்கு லபக்கு தின்னா அப்படித்தான் ஆகும் பாத்துக்க. இது மத்தி மீன் புட்டு, அதனால அப்படித்தான் இருக்கும். மத்தி மீன்ல கொஞ்சம் நிறைய முள்ளு இருக்கத்தானே செய்யும், அது ஊத்து போட்டு செய்யறப்ப அப்படித்தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. அடே கேன பயலுகளா, மீன் புட்டு எதுல செய்வாங்கன்னே தெரியாம செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா? சொரா மீன்ல தாண்டா செய்வாங்க. அது பேரதான் சொரா புட்டுன்னு சொல்லுவாங்க. இதுங்க மத்தி மீன்ல செஞ்சு கொடுத்துக்கிட்டு பூரா முள்ளா கிடக்குது. ஆளு முகரைகளை பாரு, இதை தூக்கி நீங்களே தின்னுக்க. லூசு பயில, என்னடா சொல்லி வச்சிருக்க? மத்தி மீன்ல செய்யக்கூடாது, சொரா மீன்ல தான் செய்வாங்கிறாரு. என்னடா கருவாயா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு? சரி விடு, நம்ம செஞ்சது செஞ்சாச்சு, சொல்லி சமாளிப்போம். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போயா. நாளிலிருந்து நாங்க நல்ல விதமா செஞ்சு வைக்கிறோம். என்ன இன்னைக்கு ஒரு நாள் வேஸ்டா போயிரு, எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு போயா. எதுக்குடா முள்ளு பூரா என் வாயில குத்துறதுக்கா? நீயே எடுத்து தின்னு. ஆளு முகரைகளை பாரு, புட்டு செஞ்சு வச்சிருக்கானா. புட்டை தூக்கி மூஞ்சில போட்டு போடா. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.